ஹாய் மக்களே, மகாநதி சீரியல் பற்றினாலும் சரி, இல்லை சுவாமி, காவேரி, பிரியங்கா இவங்கள பற்றின வீடியோ போட்டாலும் சரி, அந்த வீடியோஸ்க்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி, அதாவது லட்சுமி பிரியாவை தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து நாடகத்தில் பண்ணணும்னு அவங்க வந்து சொல்ல, ரியல் லைஃப்பில் வந்து சுவாமிநாதன் வந்து லட்சுமி பிரியாவை தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானும் இன்னைக்கு கண்டென்ட் என்னடா பேசுறது அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் இவங்க தான் எந்த வீடியோ போட்டாலும் அந்த அந்த வீடியோக்கு கீழே வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து சுவாமி விஜய் வந்து லட்சுமி பிரியாவை தான் கல்யாணம் பண்ணணும், இவங்க தான் உங்களுக்கு கரெக்டானவங்க, பொருத்தமானவங்க அப்படின்னு சொல்லி வரன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க. ஸோ அதையே இன்னைக்கு வந்து கண்டென்ட்டாக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து கண்டென்ட் ஆக்கிட்டேன். ஸோ சுவாமி விஜய்க்கு திருமணம் செய்ய தகுதியானவர் யார்? பிரியங்காவா, காற்றுக்கென்ன வேலி பிரியங்காவா, இல்லை மகாநதி சீரியல் நம்ம லட்சுமி பிரியாவா அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ காற்றுக்கென்ன வேலி சீரியல் வந்தப்போ இதே மாதிரி தான், இதை விட வந்து சொல்லணும் அப்படின்னா அதிகமாக ஃபேன் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தாங்க. ஸோ அந்த ஜோடி, அதாவது சுவாமிநாதன் பிரியங்கா ஜோடி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அப்போ வந்து பேசப்பட்டு இருந்தது. அதுவும் அந்த காலேஜில் அவங்களோட லவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆஃப்டர் அந்த மேரேஜ் ஆகட்டும், எல்லாமே ஒரு சூப்பரான ஜோடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்போ இருந்தாங்க. அதாவது சுவாமிநாதன் வந்து சூர்யா அப்படிங்கிற பேரில் சூர்யா கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அண்ட் பிரியங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே வேற லெவலில் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காற்றுக்கென்ன வேலி சீரியல் தான் இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹிட்டை வந்து கொடுத்தது. சுவாமிநாதனை தமிழ் சீரியலில் அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை தந்தது வந்து காற்றுக்கென்ன வேலி சீரியல் தான். ஸோ அதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து பிரியங்கா தான். ஸோ பிரியங்கா இல்லாத வந்து சுவாமிநாதன் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வந்திருக்கிறதுக்கு அவங்களும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மகாநதி சீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காவேரி அண்ட் சுவாமி விஜய் ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீக்கா, அதாவது விஜய் காவேரி வீக்கா அப்படின்னு சொல்லி ஃபேன் பேஜ் உருவாக்கி நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ஜோடி வந்து காற்றுக்கென்ன வேலியை விட வந்து அதிகமாக பேசப்படுது. அதாவது அப்பப்போ வந்து எந்தெந்த யார் கூட வந்து ஜோடி செடி நடிக்கிறாங்களோ, எது டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கோ, ஸோ அப்கோர்ஸ் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசப்படும். ஸோ அதே மாதிரி தான் விஜய் காவேரி ஜோடியும் வந்து இப்போ வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து, அதாவது சுவாமி வந்து லட்சுமி பிரியா காவேரி தான் மேரேஜ் பண்ணணும், இவங்க தான் கரெக்ட் ஜோடி அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் யாருமே வந்து சொல்லக்கூடாது. சொல்கிறதுக்கும் யாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதியும் இல்லை. நான்லாம் வந்து எந்த வீடியோலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு வந்து பிடிக்கும், இப்போவும் அதை தான் வந்து சொல்கிறேன். எனக்கு இண்டிவிஜுவலாக பிரியங்கா பிடிக்கும், காற்றுக்கென்ன வேலி பிரியங்கா பிடிக்கும், சுவாமிநாதன் விஜய் பிடிக்கும், லட்சுமி பிரியா பிடிக்கும். இவங்க 3 பேருமே எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக பிடிக்கும். சுவாமி விஜய் வந்து இவங்கள தான் மேரேஜ் பண்ணணும், லட்சுமி பிரியாவை தான் மேரேஜ் பண்ணணும், இல்லை பிரியங்காவை தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எந்த இடத்துலையுமே வந்து பேசியிருக்க மாட்டேன். பட் நிறைய பேர் எந்த வீடியோ போட்டாலும் சம்மந்தமே இல்லாமல் வந்து போட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்க இருக்கீங்க. ஸோ அப்படி வந்து சுவாமி விஜய் வந்துக்கு தகுதியானவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த வீக்கா ஃபேன்ஸை விட அப்போ காற்றுக்கென்ன வேலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பவும் இதே ரசிகர்கள், நிறைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா கூட வந்து இவங்க ஜோடி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தாங்க. ஸோ அழகு, ஆக்டிங் இது எல்லாம் ரெண்டு பேருமே நம்ம எல்பி ஆகட்டும் பிரியங்கா ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் தான். ஸோ யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது. கேரக்டர் வைஸ் ஆகட்டும், ஆக்டிங் வைஸ் ஆகட்டும், அழகு வைஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ரெண்டு பேரும் வந்து தகுதியானவங்க தான். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன நான் மெயினாக சொல்ல வந்தேன் அப்படின்னா சுவாமி விஜய் இவங்களை தான் கல்யாணம் பண்ணணும், அவங்களும் தான் கல்யாணம் பண்ணணும், இல்லை இவங்க தான் சுவாமி விஜய்க்கு வந்து தகுதியானவங்க அப்படின்னு வந்து நான் வந்து சொல்ல போகிறதில்ல. சொல்கிறதுக்கான தகுதியும் வந்து பார்த்திங்கன்னா தகுதிங்கிறத விட அந்த உரிமையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இல்லை. அவங்க சுவாமி விஜய் யாரை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அது அவர் எடுக்கக்கூடிய டிசிஷன், அது அவரோட பர்சனல், அது அவருக்கான உரிமை. அதை வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கோ இல்லை உங்களில் யாருக்கோ எந்த உரிமையுமே வந்து கிடையாது. அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நான் எதுவும் பேசுகிறதில்ல. பட் நிறைய தற்கொலைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
வெண்ணிலாவை தான் வெண்ணிலாங்கிற காவேரி தான் மேரேஜ் பண்ணும், காவேரி தான் மேரேஜ் பண்ணும் சுவாமி விஜய். சுவாமி விஜய்க்கு வந்து காவேரி தான் வந்து ஒரு நல்ல ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர் வேலை, இன்டர்மீடியேட்டர்ஸ் வேலை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து ரொம்ப தப்பு. நீங்கள் சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா சீரியலில் அவங்களோட ஆக்டிங் பிடிக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் சீரியலோடு நிறுத்திக்கணும். மற்றபடி பர்சனலாக சுவாமிநாதன் வந்து இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அதே மாதிரி பிரியங்கா, காற்றுக்கென்ன வேலி பிரியங்காவை பற்றி தப்பாக பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவங்க வந்து கிளாமர் தான் ஃபுல்லாக, அப்படி இப்படி அவங்களுக்கும் அந்த அளவுக்குலாம் நடிக்க தெரியாது, அப்படி இப்படின்னு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருந்தது. ஸோ அதெல்லாம் யாருமே நெகட்டிவ் வந்து மக்கள் வந்து யாரையுமே வந்து குறை சொல்லாத இருக்க மாட்டாங்க. குறை சொல்லலைன்னா அவங்களுக்கு வந்து தூக்கமும் வராது. ஸோ அவங்க வந்து அஃப்கோர்ஸ் வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக வந்து அவங்க கேரக்டர் வந்து தப்பாயிடாது. ஸோ சுவாமி விஜய் வந்து சப்போஸ் வந்து இப்போ பிரியங்காவை வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து லட்சுமி பிரியா காவேரியை தான் வந்து மேரேஜ் பண்ணணும் இவங்க தான் சிறந்த ஜோடி அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரியங்காவுக்கு வந்து எவ்வளோ அது ஒரு மன சங்கடமாக இருக்கும், எவ்வளோ அவங்களுக்கு ஒரு கவலையாக இருக்கும், இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அவங்க மனசில் அப்படி இருந்தால், ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ட்ராக் அப்படி போயிட்டு இருந்தால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் கொஞ்சமாச்சும் நீங்கள் யோசிக்கிறீங்களா என்னன்ட்டு தெரியல. அதே இல்லை அப்படின்னா வெண்ணிலா அவங்க வந்து வெண்ணிலாங்கிறன காவேரி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, விஜய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள இது பண்ணி பேசும்போது வேற மாற்றி மாற்றி நீங்கள் இது பண்ணி பேசும்போது உண்மையான பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆகுவாங்க. ஸோ அது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காவேரியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், லட்சுமி பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறது ரொம்பவே தப்பு. நீங்கள் ஏங்க வந்து சுவாமிநாதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்குறீங்க? சுவாமிநாதன் வந்து இவங்கள தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் மேரேஜ் பண்ணுறீங்க? நீங்களா வந்து அவங்க கூட வந்து வாழ போகிறீங்க? சுவாமிநாதனுக்கு வந்து தெரியும் யாரை மேரேஜ் பண்ணும், யார் கூட லைஃப் ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அது அவரோட லைஃபு, அவர் எடுக்கிற டிசிஷன். நீங்கள் ஏன் காவேரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமா மேலே வந்து பார்க்குறீங்க இவங்கள தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு? சப்போஸ் அவங்க வந்து வேற விஜய் வந்து சுவாமிநாதன் வேறவங்கள லவ் பண்ணிட்டு இருந்தா அப்போ நீங்கள் பேசுகிற அந்த பேச்செல்லாம் வந்து என்ன ஆகுது? அதாவது ஒரு சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னா அதில் வந்து அப்போதைக்கு அந்த ஜோடி வந்து இவங்க மட்டும் இல்லை, எல்லா ஜோடியுமே நிறைய ஜோடிகள் இந்த மாதிரி வந்து பேசப்பட்டு தான் வந்திருக்கு. ஸோ அதுக்காக அது அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அது பிரியங்காவாகட்டும், சுவாமி ஆகட்டும், இல்லை லட்சுமி பிரியா ஆகட்டும், 3 பேரோட பர்சனல் லைஃபுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகாத மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரசிகர்கள் வந்து நடந்துக்கணும். பட் இந்த வீக்கா ரசிகர்கள் வந்து நானும் வந்து வீக்கா ஃபேன்ஸ் தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில தற்குறிகள் வந்து தற்குறித்தனமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வீக் அப்படின்னா அது வந்து சீரியலை வந்து சீரியலோட நிறுத்திக்கணும். உங்களுக்கு அது பிடிக்கிறது ஃபாலோ பண்ணுறது அவங்க இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஆயுஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பிடிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு 2 பேரையும் பிடிக்கிறதுங்கிறதுனால இவங்க 2 பேரும் தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களோட இதை வந்து பார்த்தீங்கன்னா திணிக்கிறது வந்து ரொம்பவே தப்பு. ஸோ நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது இருந்தாலும் திறமை இருக்கிறவங்கள இப்போ காவேரி வந்து ரொம்ப பிடிக்குதா உடனே வந்து வெண்ணிலாவை வந்து வெண்ணிலாங்கிற பிரியங்காவை வந்து மட்டம் தட்டி பேசுறது, காற்றுக்கென்ன வேலி பிரியங்காவை அவங்கள பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசுறது. ஸோ உங்களை ஒருத்தங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக மற்றவங்கள வந்து நீங்கள் குறை வந்து சொல்லாதீங்க. அவங்க மேலே குறை இருந்தால் பேசினா கூட பரவாயில்ல, குறையே இல்லை அப்படிங்கும் போது வந்து அவங்கள பேசுறது வந்து ரொம்பவே தப்பு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஏதாவது சுவாமிநாதன் வந்து பிரியங்கா, காற்றுக்கென்ன வேலி பிரியங்கா அவங்க அந்த ஜோடியும் பிடிச்சி இவங்கள தான் வந்து மேரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. மகாநதி நம்ம காவேரி ஜோடி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சளைச்சதில்லை எல்லாத்துலேயுமே. ஸோ 2 பேர்த்துல யார் சிறந்த ஜோடி, யார் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிவு வந்து சுவாமி கையில் தான் இருக்குது. அதுக்கான உரிமையும் அவர் கையில் தான் இருக்குது. ஸோ சுவாமிநாதன் விஜய் யாரை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அவங்கவுங்க வேலையை வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா ரசிகர்களை அவங்கள ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான்.